Hey guys, hello everyone. Welcome back to my YouTube channel. அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பொள்ளாச்சியில் இருக்கேன். ஸோ நிறைய வீடியோ போட்டிருந்தேன், நிறையா ட்ராவல் வீடியோஸ், அக்ரி ரிலேட்டட் வீடியோஸ் போட்டிருந்தேன். ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா கோகோனட் எக்ஸ்போர்ட் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ ரொம்ப நல்லா போயிருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திஸ் வீடியோ இஸ் ஆல் அபவுட் கோகோபீட் எப்படி பண்ணுறாங்க, என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, எப்படி அதை பிளாக் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். கைஸ், ஸோ இது வந்து ஒரு சிம்பிளாக சொல்லணுன்னா, இந்த கோகோபீட் வந்து திஸ் இஸ் த கோகோபீட். இது வந்து பார்த்தீங்கன்னா we are manufacturing low-EC கோகோபீட். இந்த கோகோபீட் எல்லாமே நாங்கள் இப்போ எல்லாமே பிளாக் அடித்து முடிச்சிட்டோம். ஸோ நார்மலாக இந்த கன்வேயர் வழியாக இட் வில் கோ. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா we have a sieving process. ஸோ அந்த சீவரில் வந்து பார்த்தீங்கன்னா we have 8 mm 6 mm sieving. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கலி we will remove all the ஸ்டோன்ஸ், அதுக்கப்புறம் ஃபைன்ஸ், அதெல்லாமே ரிமூவ் ஆயிரும். ஸோ இதில் வந்து இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா we have a special de-stoner machine. ஸோ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா இருக்கிற கோகோபீட்டில் இருக்கிற ஸ்டோன்ஸு இதெல்லாமே பொடி பண்ணி இதெல்லாமே ரிமூவ் பண்ணிடும். ஸோ இந்த சைடில் இருக்கிற பவுடர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால்ட் ஃபைன்ஸ். கோகோபீட்டில் இருக்கிற இந்த ப்ரௌன் பவுடரை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த பியூரிஃபை ஆகி வர மெட்டீரியல் வந்து இட் வில் அகெயின் கோ இன் டு த கன்வேயர். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இட் வில் கோ இன் டு த மெஷின். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ we are manufacturing low-EC 5 kg blocks. என்னடா ஸோ இங்கே இந்த கான்க்ரீட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா கோகோபீட்டை வந்து சன்ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. You can see the process here. ஸோ கைஸ், ஸோ இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபுல்லாக கோகோபீட் தான் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து நாங்கள் இப்போது சன்ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நார்மலாக கோகோபீட் எப்படி வருது, எப்படி கிடைக்குது அப்படின்னா, நார்மலாக கோகனட்டை வந்து நம்ம டீஹஸ்க் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து ஹஸ்க் கிடைக்கும். ஸோ யூ கேன் see here. ஸோ திஸ் இஸ் அ ட்ரை ஹஸ்க், திஸ் இஸ் அ ட்ரை ப்ரௌன் ஹஸ்க். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு பீட்டரில் நம்ம போடுறப்ப ஃபைபர் தனியாக, கோகோபீட் தனியாக வந்து பிரிஞ்சிடும். ஸோ அந்த பிரிஞ்சு வர கோகோபீட்டை வந்து நாங்கள் இங்கே இப்போ வந்து வாஷ் பண்ணி சன்ட்ரையில் வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா we have a low-EC கோகோபீட். ஸோ க்ரோயிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸலண்ட் மீடியம். ஸோ இது வந்து வாஷ் பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படின்னா, அதோட சால்ட் லெவல், அதோட ஈசி லெவல் வந்து நாங்கள் இட் வில் பி அண்டர் 0.5. ஸோ நம்ம வாஷ் பண்ணல அப்படின்னா இட் வில் பி கால்ட் அஸ் ஹை ஈசி. அதோட சால்ட் கண்டென்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதுக்குன்னு சில குறிப்பிட்ட பிளான்ஸ் இருக்குது. லோ-EC யூஸ் பண்ணி சில பிளான்ஸ் வந்து க்ரோ பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் குவாலிட்டி ஃபார் ஆல் க்ரோயிங் மீடியம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி யூ கேன் see ஒயிட் கோகோபீட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை க்ரீன் ஹஸ்க் வந்து நம்ம பீட்டரில் போடுறப்ப அதுக்கு வந்து ஒயிட் ஃபைபர் அண்ட் ஒயிட் கோகோபீட் கிடைக்கும். ஸோ இதை வந்து நாங்கள் ட்ரை பண்ணுறதுக்காக இங்கே போட்டிருக்கோம், ட்ரை பண்ணி வாஷ் பண்ணுறதுக்காக இங்கே போட்டிருக்கோம். ஸோ யூ கேன் see the difference. This is ஒயிட் ஃபைபரில் பீட் ஆகி வர ஒயிட் கோகோபீட்டு. ஸோ யூ கேன் see here, this is completely dry கோகோபீட். ஸோ கைஸ், இதில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வர கோகோபீட்டை நாங்கள் வந்து வாஷ் பண்ணுறோம். ஸோ யூ கேன் see here,
திஸ் இஸ் கம்ப்ளீட்லி வாஷ்ட் கோகோபீட். பேசிக்காக எதுக்காக வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா இதோட ஈஸி லெவல், இதோட சால்ட் கண்டென்ட்டை வந்து குறைக்கிறதுக்கு, இதோட pH வேல்யூ மெயின்டைன் பண்ணுறதுக்கு we are washing it here. ஸோ இந்த மாதிரி வாஷ் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ்னா திஸ் வில் பி எக்ஸலண்ட் மீடியம், திஸ் வில் பி எக்ஸலண்ட் க்ரோயிங் மீடியம். ஸோ நம்ம இதில் நம்மளோட கார்டனிங் பர்பஸ், நம்மளோட எல்லா வகையான பிளான்ட்ஸ்க்கும் ட்ரீஸ்க்கும் we can use this low EC கோகோபீட். ஸோ இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணி இங்கே வச்சுருக்கோம். இதை வந்து இனிமேல் வந்து ட்ரை பண்ணி தனியாக ட்ரை ஃபர்னஸும் இருக்குது. அதுக்கப்புறம் இட் வில் கோ ஃபார் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். ஸோ கைஸ், பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம கோகோபீட் வந்து நம்ம ஹஸ்கிலிருந்து ஃபைபர் தனியாக, கோகோபீட் தனியாக பிரித்து இங்கே கொண்டு வந்து வச்சதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வில் வாஷ் இட். நல்ல தண்ணி ஊற்றி, நல்ல தண்ணி அப்படின்றது சால்ட் இல்லாத வாட்டரை வந்து யூஸ் பண்ணி வில் வாஷ் இட். ஸோ தட் த ஈஸி லெவல் வந்து கீழே வந்துடும். இட் வில் பி அண்டர் 0.5. யூ கேன் see the process here. இது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் குவாலிட்டி லோ ஈசி கோகோபீட். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது கம்ப்ளீட்டாக வந்து காங்க்ரீட் ஃப்ளோர். ஸோ இதில் வந்து சாண்டோ இல்லை வேறு ஏதோ இம்ப்யூரிட்டிஸ் வந்து மிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ட்ரையாக இருக்கிற கோகோபீட்டை வந்து we are gathering it here. So this is one process of drying it. Direct sunlightல வந்து ட்ரை பண்ணுறோம். இதுக்கப்புறம் மறுபடியும் ஃபர்னஸில் போய் there will be one more set of drying. ஸோ கைஸ், ஸோ அங்கே வாஷ் பண்ண கோகோபீட்டை வந்து ஸோ வில் கேதர் இட் இயர். ஸோ இது ஒரு ஸ்பெஷல் யூனிட்டு. ஸோ மோஸ்ட்லி இந்த யூனிட் யார்ட்டையுமே இருக்காது. ஸோ இது ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது இஸ் அ ட்ரையிங் யூனிட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் யூஸ் பண்ணி we are drying it. We have a big furnace. அதுக்குள்ளே வந்து இந்த கோகோபீட் போய் வில் செக் த மாய்ஸ்சர் லெவல் and we are making it dry. கைஸ், நான் சொன்ன மாதிரி இதுதான் எங்களோட ஃபர்னஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் டியூரிங் த ரெய்னி சீசன் we can able to dry the கோகோபீட். இந்த ப்ராசஸ் நீங்கள் பார்க்கலாம். இங்கே கோகோபீட் வந்து இருக்குது, மாய்ஸ்சராக தண்ணி இருக்கிற கோகோபீட்டு. ஸோ அதை வந்து இட் வில் கோ இன் டு த ஃபர்னஸ். ஏன்னா நார்மல் தென்னை மட்டையெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபர்னஸ்குள்ளே போட்டு ஸோ அதில் வந்து வில் செட் த டெம்பரேச்சர். ஸோ வெட்டாக இருக்கிற கோகோபீட் வந்து இங்கே நாங்கள் கொட்டிடுவோம். ஒன் செட் ஆஃப் ட்ரை நம்ம சன் ட்ரை பண்ணிவிட்டு தென் வி வில் புட் இட் ஹியர். ஸோ இதில் வந்து இந்த மிஷின் இன்னும் ஆன் இல்லை. ஸோ வில் மெயின்டைன் த டெம்பரேச்சர் அண்ட் திஸ் வில் கோ. ஸோ ட்ரை ஆன கோகோபீட் உங்களுக்கு அந்த பக்கம் கிடைக்கும். ஸோ கைஸ், ஸோ நான் இப்போ இந்த பக்கம் வந்துட்டேன். இப்போ மிஷின் ஆன் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம், ட்ரை ஆகி வர கோகோபீட் வந்து இந்த பக்கம் நம்மளுக்கு கிடைக்குது. ஆல்ரெடி வந்து ஒன் செட் ஆஃப் சன் ட்ரை வந்து நம்ம கிளியராக பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த கோகோபீட்டை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டு ஃபர்னஸ்லேருந்து வர ஹீட்டு வச்சு we are drying it. ஸோ யூ கேன் see the dry cocoa getting collected in this place. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எந்த வித மாய்ஸ்சரும் இருக்காது. ஸோ டேரெக்டாக we can take this கோகோபீட் அண்ட் இதை எடுத்து டேரெக்டாக போய் நம்ம மேனுஃபேக்சரிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஸோ நம்ம வந்து கம்ப்ளீட்டாக மாய்ஸ்சர் ரிமூவ் பண்ணால் தான் நம்மளால் பிளாக்ஸ் வந்து அடிக்க முடியும். அந்த பிளாக்ஸ் வந்து ரிஜிடாக ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா மாய்ஸ்சர் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணால் தான் முடியும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஒரு பிளாக்கோட வெயிட் வந்து ஆல்மோஸ்ட் 4.75 kgs வருது. ஸோ இது தான் ஃபினிஷ் ப்ராடக்ட். திஸ் ஃபினிஷ் ப்ராடக்ட் லோ இசி 5 kg கோகோபீட் பிளாக். ஸோ இதில் வந்து இப்போ நாங்கள் வால்யூம் செக் பண்ணுறோம். ஒரு ஒன் kg ஆஃப் மெட்டீரியல் எடுத்து அதில் எவ்வளோ பித்து வந்து ஹோல்ட் பண்ணுது அப்படின்றத வி ஆர் செக்கிங் இட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 1 kg ஆஃப் கோகோபீட்டை வந்து எடுத்துகிட்டு, ஸோ அதில் எவ்வளோ கம்ப்ரெஸ் ஆகிருக்கு, எவ்வளோ கோகோபீட் வந்து கம்ப்ரெஸ் ஆகிருக்கு அப்படின்றத வால்யூம் வந்து இப்போ செக் பண்ணுறோம். ஸோ இதில் கம்ப்ளீட்டாக இந்த 1 kg மெட்டீரியலை வந்து உடச்சி போட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி அதில் விட்டு வீல் செக் இட் ஹவு மெனி லிட்டர்ஸ் ஆஃப் மெட்டீரியல் இட் இஸ் ஹோல்டிங். ஸோ அதுதான் இங்கே செக் பண்ணுறோம். கோகோபீட் பிளாக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வால்யூம் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பிளாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் எக்ஸ்பேன்ஷன் அப்படி வந்து 16 to 17 லிட்டர்ஸ் வந்து 1 kg ஆஃப் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ஹோல்ட் பண்ணும். ஸோ இப்போ நீங்கள் இதில் தண்ணி விட்டால் நீங்கள் பார்க்கலாம், அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறது யூ கேன் see the எக்ஸ்பேன்ஷன். ஸோ இதை வந்து எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கப்புறம் இதில் கம்ப்ளீட்டாக இதை வந்து பவுடர் பண்ணி எத்தனை லிட்டர் வந்து இது ஹோல்ட் பண்ணுது அப்படின்றத வில் கால்குலேட். ஸோ ஜென்ரலாக எனி கோகோபீட் அதோட குவாலிட்டி நீங்கள் பார்க்கணுன்னா பேசிக்லி யூ வில் லுக் இன் டு த வால்யூம் எக்ஸ்பேன்ஷன். எவ்வளோ எக்ஸ்பேன்ஷன் ஆகுது, ஒன் kg மெட்டீரியல் வந்து எவ்வளோ எக்ஸ்பேன்ஷன் ஆகுது, 5 kg பிளாக் வந்து எவ்வளோ எக்ஸ்பேன்ஷன் ஆகுது அப்படின்றத பார்க்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஈஸி லெவல், லோ ஈஸியாக, ஹை ஈஸியாக, தென் சீவ்டு மெட்டீரியலாக, அன்சீவ்டு மெட்டீரியலாக, இதுதான் நீங்கள் வந்து பேசிக்காக எந்த ஒரு கோகோபீட்லையும் நீங்கள் பார்க்க வேண்டியது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 kg ஆஃப் மெட்டீரியல் வந்து எவ்வளோ கம்ப்ரெஸ் ஆகிருக்கு அப்படின்றத வால்யூம் வந்து நாங்கள் கால்குலேட் பண்ணிகிட்ருக்கோம். இனி ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் கோகோபீட்டில் பார்க்க வேண்டியது என்னென்னா சாண்ட் கண்டென்ட். ஸோ 1 kg ஆஃப் மெட்டீரியலில் எவ்வளோ சாண்ட் இருக்குது அப்படின்றத கால்குலேட் பண்ணி ஸோ டோட்டலாக ஒரு 5 kg பிளாக்கில் எவ்வளோ சாண்ட் இருக்குது அப்படின்றத நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம் கிளியராக. ஸோ ஒரு 1 kg ஆஃப் மெட்டீரியல் நாங்கள் எடுத்து போட்டு பவுட்ரு பண்ணோம். இதில் வந்து ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15+ வால்யூம் இப்போ வரையும் கிடச்சிருக்கு. ஸோ இதோட டோட்டல் வால்யூம் என்ன எக்ஸ்பேன்ஷன் வருது அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக வந்து நம்ம ஏன் வந்து பிளாக்ஸை வந்து 5 kg வந்து கம்ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா பேசிக்லி இட் இஸ் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பர்பஸ். ஸோ இதை வந்து நம்ம வெறும் ரா பித்தாக வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணால் நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு நிறைய செலவாகும். ஸோ அதை வந்து ஈஸியாக பண்ணுறதுக்கு தான் வி ஆர் கம்ப்ரெஸிங் இட் இன்டு 5 kg பிளாக்ஸ் அண்ட் வி ஆர் டிரான்ஸ்போர்ட்டிங் இட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16+ இது வரைக்கும் வால்யூம் வந்துருச்சு. இது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஆஃப் லோ ஈசி பிளாக். இது வந்து பார்த்தீங்கன்னா 17+ வால்யூம் வந்து இட் வில் ஹோல்டு. ஸோ அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 1 kg ஆஃப் மெட்டீரியல் வந்து இப்போ நம்மளுக்கு 17+ வால்யூம் வந்து நம்மளுக்கு கிடச்சிதுன்னா ஸோ ஆன் அன் ஆவரேஜ் ஒரு 5 kg பிளாக் வந்து இட் வில் ஹோல்ட் அப் டு 85 லிட்டர்ஸ் ஆஃப் வால்யூம். ஸோ அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இப்போ இந்த வால்யூம் பார்த்தீங்கன்னா 17 லிட்டர்ஸ் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வால்யூம் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் இனி ஒரு தனியாக வந்து கொஞ்சம் பாதி வச்சுருக்கோம் வால்யூம் எக்ஸ்பேன்ஷன். ஸோ அப்புறம் பிளாக் வந்து இதுதான் நாங்கள் இந்த பிளாக்லேருந்து தான் நம்ம 1 kg மெட்டீரியல் எடுத்தோம். அந்த வீடியோ தான் பார்க்குறீங்க. ஸோ சாண்டு வந்து பார்த்திங்கன்னா வி ஆர் கெட்டிங் அட் 50 grams. ஸோ இது வந்து வெட் சாண்டு. இப்போ வந்து நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஈசி லெவல். ஸோ வாட்டரோட ஈசி வந்து பார்த்திங்கன்னா 0.34 அண்ட் கோகோபீட்டோட ஈசி பார்த்திங்கன்னா 0.6. ஸோ மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து 0.3 வருது ஈசி. ஸோ யூ கேன் see the finished பிளாக்ஸோட இமேஜ் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ ஆன் அன் ஆவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 17 லிட்டர்ஸ் ஆஃப் மெட்டீரியல் வந்து கம்ப்ரெஸ் ஆகிருக்கு 1 kgயில். ஸோ ஒரு 5 kg பிளாக் வந்து 85 லிட்டர்ஸ் ஆஃப் மெட்டீரியல் வந்து அதில் கம்ப்ரெஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் 5000 பிளாக்ஸ் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னா 5000 இன்ட்டு 5 ஈச் 5 kg. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா 25 tons ஆஃப் வெயிட். ஸோ ஈச் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹோல்டிங் அப் டு ஆன் அன் ஆவரேஜ் ஆஃப் 15 லிட்டர்ஸ் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன். ஸோ நம்ம வந்து 25 into 15 போட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 350 tons ஆஃப் மெட்டீரியல் வந்து வெறும் 25 tons வந்து நம்மளுக்கு கம்ப்ரெஸ் ஆகுது. ஸோ இதை வந்து ஏன் பண்ணுறோம் அப்படின்னா பேசிக்லி ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பர்பஸ்.
ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் லோட் பண்ணுறது வந்து 25 டன்ஸ் ஆஃப் மெட்டீரியல். ஸோ லாரியோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 25 டன்ஸ். இது வந்து ஒரு 14 வீல் ட்ரக்கு. ஸோ இட் கேன் ஹோல்ட் அப் டு 30 டன்ஸ். பட் லோடிங் கெப்பாசிட்டி வந்து 25 டன்ஸ். ஏன்னா அந்த ஹைட்டுக்கு வந்து 25 டன்ஸ் தான் ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ அதுதான் நாங்கள் இங்கே லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ரெக்குயர்மெண்ட் வந்து திஸ் இஸ் ஃபார் லோக்கல் ரெக்குயர்மெண்ட், இந்தியாக்குள்ளே தான் போகுது. ஸோ டிஃப்ரெண்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ லோக்கல் ரெக்குயர்மெண்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ரெக்குயர்மெண்ட், டிஃப்ரெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ வந்து பேஸ்ட் ஆன் த ரெக்குயர்மெண்ட் அண்ட் த ஸ்பெசிஃபிகேஷன் வி மேனுஃபேக்சர் தி கோகோபிட் பிளாக்ஸ். ஸோ இதில் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 5 பாயிண்ட் நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஒன்று வந்து லோ ஈசியா இல்லை ஹை ஈசியா, இதில் இந்த 2 வெரைட்டி தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீவ்டா இல்லை அன்சீவ்டு மெட்டீரியலா, அதை நீங்கள் பார்க்கணும். அடுத்து வந்து சாண்ட் கண்டென்ட் என்ன, வால்யூம் எக்ஸ்பேன்ஷன் எவ்வளோ இருக்கணும், அதுக்கப்புறம் ஃபைபர் கண்டென்ட் எவ்வளோ இருக்கணும். ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு டிஃப்ரெண்ட் ஸ்பெசிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி வி மேனுஃபேக்சர் த பிளாக்ஸ். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம கோகோபிட் வந்து இட் இஸ் அன் எக்ஸலண்ட் க்ரோயிங் மீடியம். கோகோபிட் வில் டூ அன் எக்ஸலண்ட் ஜாப் இன் கீப்பிங் ஆல் த பிளான்ட்ஸ் ஹெல்த்தி. ஸோ இதோட ஃபிசிக்கல் அண்ட் பயோகெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இட் வில் மேக் ரெசிஸ்டன்ட் டு ஆல் பாக்டீரியல் அண்ட் ஃபங்கல் க்ரோத். ஸோ இதனால் நம்மளோட பிளான்ட்ஸ்க்கோ இல்லை ட்ரீஸ்க்கோ எந்த ஒரு டிசீஸ் வந்து கண்டிப்பாக அட்டாக் ஆகாது. அண்ட் இட் இஸ் 100% ஆர்கானிக் அண்ட் ரெனியூவபிள் ரிசோர்ஸ். இந்த கோகோபிட் யூஸ் பண்ணுறதுனால டெஃபினட்டாக வந்து நம்மளோட ஃபர்டிலைசர், ஹெர்பிசைட், பெஸ்டிசைட்ஸ் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறத வந்து தவிர்க்கலாம். ஸோ இது வந்து வாட்டரை வந்து நம்ம ரொம்ப நாள் ஹோல்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் கிரேட் அப்சார்ப்ஷன் இது பவர் வந்து கோகோபிட்டுக்கு இருக்குது. ஸோ கைஸ், இன்னும் நிறையா அக்ரி ரிலேட்டட் வீடியோஸ் வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.